எல்லாருமே வந்து தியேட்டர்ல பாருங்க. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, நேச்சுரலா இருக்கு, பெருசா எந்த ஒரு பில்டப்பும் கிடையாது, எல்லாமே நேச்சுரலா இருக்கு. அந்த காலத்து விஷயத்தெல்லாம் காட்டுறதும் சூப்பரா இருக்குது. எதுலயுமே வந்து இது அந்த காலத்து மாதிரி இல்லையேன்ற மாதிரிலாம் இல்ல, ஒரே ஒரு சீன்ல மட்டும் இருந்துச்சு, அதை நீங்க படத்திலேயே பாருங்க, உங்களுக்கே தெரியும். சூப்பர். ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, எல்லா இடத்துலயும் கரெக்டான மியூசிக், எது தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்காரு. கன்வின்சிங்கா இருக்கு. வில்லன் அவரு, அதாவது ஹீரோவை பார்த்து சோ அவர் வில்லனா இருந்தாலும் ஓகே, அவர் வில்லன் நம்ம ஒத்துக்கலான்ற மாதிரி அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்குது. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் தான். அதர்வாவோட படத்தோட பேஸ். சோ அவரோட ஆக்டிங் எல்லாம் செம்ம. நான் அதர்வா ஃபேனே ஆயிட்டேன். இப்போ அவர் கம்பேக்காக வெயிட் பண்ணிருந்தேன். சீரியஸா இந்த படம் கம்பேக் தான் அதர்வாக்கு. தேங்க்யூ. ஃபைட் எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ, சரியான சீனு. மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது ப்ரோ, படமே சூப்பரா இருந்தது ப்ரோ. எல்லாருக்குமே வில்லன்ல இருந்து ஹீரோ எல்லாருக்குமே சரியான ஸ்டோரி. வில்லன் சைடு இன்னும் சூப்பரா இருந்தது ப்ரோ. ஸ்டீல் இல்லாத கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அதனால ப்ரோ சீல நல்லா தான் ப்ரோ நடிச்சிருக்காங்க. சோ சொல்லிட்டு ப்ரோ சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. ப்ரூஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. நல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ, தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், மத்தபடி கம்ப்ளீட்டா பார்த்தா சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க ப்ரோ. சூப்பர் எண்டிங் ப்ரோ, எண்டிங் செமையா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவர் சூப்பரா தனியார் ரோல்லே காமிச்சாரு. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. எல்லாரும் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ, நல்லா இருந்துச்சு. லாக் அடிக்கிற லைட்டா லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் படமா ஃபுல்லா பாக்க பெருசா தெரியும் ப்ரோ. கரெக்டா ப்ரோ. 60s எடுத்துட்டாங்க, 60s இருக்க மாதிரியே இருக்கா? விசுவல்ஸ் நல்லா இருக்கு, 60s இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபைட் சீக்வென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாதீங்க, படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஃபேமிலியா பாக்குறதுக்கு நல்ல படம் ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. ஆக்டிங்லாம் அவர் ஆல்ரெடி பாத்துருப்பார்ல, தண்ணி வர வேண்டிய எப்படி அவரு வில்லனா மாறும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லி நல்லா இருக்கு ப்ரோ. சொல்லவே வேணாம் ப்ரோ. பாட்டு நார்மலா கேட்கும்போது நார்மலா இருக்கு, டேட்ல எல்லாம் அந்த சினிமாட்டோகிராஃபியோட பார்க்கும்போது செம்மையா இருக்கு ப்ரோ. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆல் ஓவரா எல்லாமே குட். படம் நல்லா இல்லைன்னு வெளில சொல்லுவாங்க, பொறுமையா போகுது, ஒரு மாதிரி மாசு இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. படம் தீமே அவ்வளவுதான் ப்ரோ. பொறுமையா வந்து பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த பொங்கலுக்கு படம் நல்லா போடுது. கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஒரு தமிழ் மேல ஃபயர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம்லாம் இருக்க பசங்களுக்கு தமிழ் மேல ஒரு இது வரும். படம் சூப்பரா இருக்குண்ணா, நல்லா மாசம். ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. இமான் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆச்சு, ஆனா பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. இது தமிழ் போராடின அந்த தலைவருக்காக எடுத்த படம் மாதிரி சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் 3 பேருக்குமே தனி. ஜெயம் ரவியும் சூப்பரா பண்ணியிருக்காரு, இப்பதான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. தமிழ் எழுச்சிக்கான போராட்டம் மாதிரி சூப்பரா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் வைஸ் இல்லை, கொஞ்சம் லேகா இருந்தாலும் தமிழுக்கான போராட்டம் ஒரு உணர்ச்சி மிக்கதா இருக்கும் ஃபுல்லா. சிவகார்த்திகேயன் சூப்பரா இருந்துச்சு. டிஃபரெண்டா இப்போ என்டர்டைன்மெண்ட் ஜோன்ல இருந்து இப்போ வெளியே வந்து ஒரு போராட்டத்துக்காக போராடின மாதிரி சூப்பரா. அவங்க சூப்பரா இருந்தாங்க. லவ் போர்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. அவங்கள எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு, கரெக்டா எடுத்திருக்காங்க ஃபுல்லாவே. சூப்பர் படம், பயங்கரமா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. யாரும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஜெயம் ரவி கூட சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் 3 பேருக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதர்வாக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா அந்த கதை கான்செப்ட் படி அவருக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஸோ 3 பேருக்குமே ஈக்குவல் தான். ஓகே, அவங்களுக்கு பெருசா இம்பாக்ட் கடைசியில தான், செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ஓவராலா இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல அதை மேட்ச் பண்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. தேங்க்ஸ். அதான் ப்ரோ, தமிழை பத்தி தான் ப்ரோ கதை. பழைய ஹிஸ்டரி பத்தி தான் கதை. பொலிட்டிக்கலா கொஞ்சம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. நம்ம வளர்ந்த மாதிரி தான் இருந்தாங்க. தேங்க்ஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே பக்கா, எல்லாமே பக்கா 10/10. ஆமாங்க, நடந்தது தானே சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். முடிஞ்சது. எல்லாமே கரெக்ட் பண்ணலாங்க. அவர் நல்லா பண்ணிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே செமையா பண்ணிருக்காரு. இல்ல எங்கேயுமே லாக் இல்ல, எல்லாருமே பார்க்கலாம்.